படித்தவர்கள் இருக்கின்றார்கள், படித்த மடையர்கள் இருக்கின்றார்கள், படியாத பாமரர்கள் இருக்கின்றார்கள். இவர்களையெல்லாம் ஒரு மனிதன் திருத்த முடியும். ஆனால் சிலர் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களது உள்ளங்களிலும் செவிகளிலும் நாட்களிலும் முத்திரை அடித்து விட்டவர்கள். கூறினால் விளங்க மாட்டார்கள், சொன்னால் கேட்க மாட்டார்கள், புரிய வைத்தால் புரிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிலரினால் உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம் சமுதாயம் விளக்கமற்று தெளிவற்று திரிகின்ற இந்த நேரத்திலே கல்பு சுத்தமாக இருந்தால் முழு உலகத்துக்கும் பேசலாம். கல்பு சுத்தமாக இருந்தால் முழு உலகத்தையும் ஓரிடத்தில் இருந்து பார்க்கலாம். இதே போல கோட் நம்பர் இல்லாமல் யா முஹியத்தீன் என்று சொன்னாலும், யா ஷாதுரி என்று சொன்னாலும், யா ரிஃபாயி என்று சொன்னாலும் ரோமிங் பட்டம் அல்லாஹ்வினால் கல்புக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான் நமது காமிலான ஷைகுமார்கள். அவர்களுடைய காதுக்கு கேட்கிறது, எங்களுக்கு விளப்பம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் முனாஃபிகூன்கள் இருந்தார்கள். முதல் சஃபிலே இருந்து கொண்டு தொழுத முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள். சஹாபாக்களோடு இருந்து கொண்டு நாங்களும் மூமின்கள் போன்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதே போல நாதாக்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு விரோதம் தெரிவிக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்டே அவர்களுக்கு அதாவது வினை செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் இருந்திருக்கின்றார். இன்னைக்கு ஒரு கூட்டம் சுன்னத்து தானே, நபில் தானே, அது என்ன அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? அப்படியெல்லாம் செய்யலாமா? யாரு? நம்மளோடையே சேர்ந்துகிட்டு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிற வஹாபியும் அல்ல, தௌஹீதுக்காரனும் அல்ல, நம்மகிட்டயே நெருங்கி இருக்கிறோம். அது என்ன சுன்னத்தை நீங்க அப்படி செய்றீங்க? சுபூல வெள்ளிக்கிழமை சுபூல சஜதா தான் ஓதணுமா? ஹாமீம் அந்த தஹ்ரு தான் ஓதணுமா? ஜும்மாவில் எடுத்துக்கிட்டா சப்பிஹிஸ்மா ஹல்லத்தாக்க தான் ஓதணுமா? ஜும்மா முனாஃபிக்கு தான் ஓதணுமா? அது என்ன நீங்க ஃபர்லு மாதிரி செய்றீங்க? யாரு கேட்கிறா? தொப்பிய போட்டு ஜுப்பா அணிந்து தாடி வச்சு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமது கூட்டத்தார் கேட்கிறான். விளங்கல்ல, இது எப்படின்னு விளங்கல்ல. இப்பெல்லாம் போட்டிக்கும் பொறாமைக்கும் தாவா, பணத்துக்கும் பதவிக்கும் தாவா, மற்றவர்களுடைய பதவியை தாழ்த்துவதற்கும் பறிப்பதற்கும் தாவா. எங்கேயாவது ஒரு வேலை ஒழுங்கா நடந்துட்டு இருந்தா மெதுவா அக்னியை பைத்து பறிமுதல் செஞ்சிருவோம், பறிச்சு எடுத்துடுவோம். இந்த வஹாபிகளுக்கு வணக்கம் என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன என்று தெரியாது, போட்டு குழப்பிக்கிறது. நாம் தெளிவாக இருக்கிறோம். வணக்கம் என்பது இறைவனுக்கு, மரியாதை என்பது இறை நேசர்களுக்கு. இது இந்த தெளிவு அன்றைக்கு மலக்குகளிடம் இருந்தது, அதே தெளிவு இன்றைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்திடம் இருக்கிறது. இந்த தெளிவு அன்றைக்கு இப்லீஸிடம் இல்லை, அதே தெளிவு இன்றைக்கு வஹாபிகளிடம் இல்லை. கந்தூரி வைபவத்திலே ஆடறுக்கப்படுகிறது, மாடறுக்கப்படுகிறது. கந்திரிக்கு ஆக்கின சாப்பாடு நான் தின்ன மாட்டேன், அது அவருடைய பேர்ல இவருடைய பேர்ல அறுக்கப்பட்டது என்றெல்லாம் விஷமத்தனமான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி விடுகிறார். எங்கேயாவது கந்திரிக்கு அறுக்கிற மாட்டை பிஸ்மி முஹிதீன் என்று அறுக்கிறாங்க, நவுதுபில்லாஹ், அல்ல பிஸ்மி அபில் ஹசன் ஷாதிலி என்று அறுக்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அறுக்கிறாங்க. அப்படி என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி குர்பான் கொடுத்திருக்கவும் கூடாது. எங்களோட உங்களோட வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு நாங்க கோழி அறுக்கவும் படாது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜ்ஜா செய்ய சொன்னான், மலக்குமார்கள் செஞ்சிட்டாங்க. ஏன் அவங்க தெளிவா இருக்கிறாங்க, நம்ம இறைவனுக்கு சஜிதா செய்தால் வணக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்வது மரியாதை. தெளிவா இருந்தாங்க, செஞ்சாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. இப்லீஸ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்ட்ட சொன்னான் செய்ய மாட்டான் அப்படின்னா, நான் ஆதம் செய்ய மாட்டேன்டான். உடனே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டானே, சேத்தானை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முதுக தட்டி கொடுத்து உண்மையான தௌஹீத்வாதி நீ தான் அல்லாஹ் சொன்னானா அவனை பார்த்து? இல்லையே. உண்மையில அல்லாஹ் சந்தோஷம் பட்டிருக்கானே, பரவாயில்லையே, இப்லீஸ் சஜா செஞ்சா எனக்கு மட்டும் தானே செய்வானா, மத்தவங்க எல்லாம் செய்ய மாட்டானாமே அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்பட்டானே, தூக்கி எரிஞ்சிட்டான் இப்லீஸ. ஏன்னா இறைவனுக்கு வணக்கம் என்றால் என்ன, அவன் சொன்னதெல்லாம் கேட்கணும். என்ன வணங்குனா வணங்கணும், இன்னொரு மரியாதை செய்யணும், மரியாதை செய்யணும். அப்பதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான்னு அர்த்தம். சுன்னத் வல் ஜமாஅத் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்னை ஒரு கன்று இருக்கிறதே, அது கன்றோடு தான் சேர வேண்டும். கன்று பன்றியோடு சேர்ந்தால் அதுவும் பீதினத்தான் செய்யும். மனிதன் மனிதனோடு சேர வேண்டும்.
மனிதன் மாமனிதர்கள் மக்கள் சிறந்தவர்களோடு சேர வேண்டும். வகூனு மஅஸ்ஸாதிகீன் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று சொல்லுகிறான். யார் அந்த உண்மையாளர்கள்? வகூனு மஅன் நபிய்யீன் என்று மட்டுப்படுத்தப்படவில்லை. நபிமார்கள், அதற்கு பின்பு சஹாபாக்கள், தாபிஊங்கள், நாதாக்கள், வலிமார்கள், குதுபுமார்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், நுபுவத்துடைய இல்மை சுமந்த கல்வி ஞானம் படைத்தவர்கள், தக்வாவுடன் இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு சில பேரு தொழுகாண்டா தொழுக, வணக்கம்னா வணக்கம், நெத்தியெல்லாம் காய்ச்சி போகும், ஒரே வணக்கம். இன்னொரு கூட்டம் இருக்குது வணக்கமே இல்ல, ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல வணக்கமும் இல்ல, மரியாதையும் இல்ல. இன்னொரு கூட்டம் வணங்குது, வணக்கம் வணக்கம், மரியாதை இல்ல. வணக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்றிருந்தால் இபிலீஸ் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவன் செய்யாத வணக்கமா? அவன் செஞ்ச குறைபாடு, மதிக்க வேண்டியது மதிக்கல. அன்னைக்கு ஃபிரௌன் கூட்டாளிகள் என்ன சொன்னானோ, இன்னைக்குள்ள தவுகாரனும் வஹாபியும் அதை சார்ந்தவன் என்ன சொல்றான்? பெரிய சூனியக்காரர்களா இருக்கிறாங்கப்பா. அட ஈமான் இல்லையா உனக்கு? என்ன சொல்லுகிறது மார்க்கம்? அல்லாஹ்வுடைய அருள்பட்ட நன்மக்களிடமிருந்து வெளிப்படுவதற்கு கொடுக்கிற பெயர் இதா? அப்ப நபிமார்கள் செஞ்சது சூனியங்கறியா? இல்ல இல்ல, அவங்க செஞ்சது சரி, குர்ஆன்ல இருக்கு. என்ன குர்ஆன்ல இருக்கு? யோசிக்க வேணாமா? வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னால சிந்தனையை பயன்படுத்துங்க. அல்லாஹ் அக்ல தரலையா, யோசனையை தரலையா, புத்தியை தரலையா? இல்மு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு இந்த தாவியால கூடிக்கிறவங்க யார் தெரியுமா? மௌலிது பாட்டி, கந்திரி பாட்டி என்று சொல்லவங்களும் இருக்கிறாங்க. மதரசா புள்ளால் பிள்ளை அப்படி இருக்கும், கந்திரி பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மௌலிது, கந்திரி, கத்தம், ஃபாத்திகா ஓதிருக்கிறவங்க தான் இந்த தரிகாவாதிகள் என்று சொல்லுகிறது. அதுதான் அவங்களோட டியூட்டி என்று சொல்றது. அது ஒரு பிழை. மௌலிதுகள், கத்தங்கள், பாத்திஹாக்கள் அதுகள் எல்லாம் ஓதுவதற்கு ஆதாரங்கள், அமைப்புகள் இருக்கிறது. அவைகளை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஷரீஅத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோம். ஷரீஅத்துடைய ஆதாரத்தை மையமாக வைத்துத்தான் சொல்லுகிறோம். ஷரீஅத்திலே இடம் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் சொல்லுகிறோம். ஆதாரம் இல்லாத எதையும் நாங்கள் மக்களுக்கு செய்யுமாறு கட்டளையிடவில்லை. எங்களுடைய மஷாயிக்மார்கள் நமக்கு சொல்லித் தரவில்லை. எனவே ஷரீஅத்தும் தரீக்கத்தும் என்று சொல்லுகிறது மனிதனை அல்லாஹ்விடம் நெருங்கச் செய்வதற்குரிய காரியமாகும். வெளிப்படையான இல்மை மாத்திரம் படித்துக் கொண்டால் என்னங்க இது மூடுதெல்லாம் கேரளா தமிழ்நாட்டில் தானங்க இருக்குது, உலகத்தில் வேற எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது? சவுதியில இல்லையங்கிறது. சவுதியா நமக்கு மார்க்கம்? அல்லாஹ் குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே, அப்படி சொன்னா சவுதி பின்பற்றலாம். சவுதி வஹாபி கவர்மெண்ட், அந்த சவுதி செய்யறதெல்லாம் நமக்கு விரும்பால. இப்ப வந்து அமெரிக்க ராணுவம் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அந்த ராணுவத்தினெல்லாம் மத அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சவுதி தான் அனுமதிக்குது. அதனால சரின்னு சொல்ல முடியுமா? சவுதியை பின்பற்ற முடியுமா? நம்ம இந்த விஷயத்துல வெளிநாட்டுக்காரர்களை உட்கார வைத்துக் கொண்டு மதுவை குடிக்க அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, சவுதி பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வஹாபிகள். சவுதியா நமக்கு மார்க்கம் இல்லங்க, அவங்க வழிகாட்டுதல் குர்ஆன் ஹதீஸ் அப்படிதான் பார்க்கணும். சவுதியில இருக்கட்டே இல்ல கூட நமக்கு என்ன இருக்கு? ஒருத்தர்கிட்ட சொன்னேன், மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு போனவங்க சமுதாயத்துல வந்து கொண்டு பொக்கெட்ட நிரப்பல்ல. அவங்க பொக்கெட்ட நிரப்புறதுக்கு வரல, வயிற்று நிரப்புறதுக்கு வரல. அவங்க எல்லாம் சமூகத்துக்கு சேவை செஞ்சாங்க. பிரிந்து பிளவுபட்டிருந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி, நீங்க எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்றீங்களா, நீங்க எல்லாரும் என்ன மதிக்கிறீங்களா, நான் சொல்ற பிரகாரம் ஒழுக்கமாக இருப்பேன், சத்திய பிரமாணம் செய்யுங்க என்று சொல்லி பைஅத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இத விளங்க தெரியாத இந்த சில மடப்பயலுவ வலிமார்கள்ட்ட போய் நீங்க கராமத்து காட்டுங்க பாப்போம்னா என்னங்க செய்யலுமா? வலிமார்கள் அப்படி காட்டணுங்கிற அவசியம் இல்ல. காட்டும்படி அவர்களுக்கு உத்தரவு கிடையாது. வெளிப்பட வேண்டிய நேரத்தில் வெளிப்பட்டே தீரும், யாருனாலும் தடுக்கவும் முடியாது. ஒளிமார்கள்ட்ட போய் கேட்க இயலாம், நீங்க ஒளியா கராமத்து காட்டுங்க பாப்போம். அவங்களுக்கு கராமத்து, அங்க முஅஜிசத்து, முஅஜிசத்து ஆள்கிட்ட போய் கேட்கலாம். அங்கதான் கேட்கணும், இவங்கள்ட்ட கேட்க கூடாது. இன்று இங்கே புத்தகங்கள் எழுதுகின்றார்கள், தசவுஃப் கிரேக்க தத்துவத்திலே இருந்து அல்லது இந்திய தத்துவத்திலே இருந்து வந்தது என்று. கிரேக்க தத்துவத்தின் ஏபிசியை தெரியாதவர்கள் தான் இதனை கூறுகின்றார்களே தவிர கிரேக்க தத்துவத்தை படித்தவர்கள் அல்ல. இன்றைக்கு சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கைவசமாக வைத்துக் கொண்டிருப்பது அந்த ஆயத்துக்களைத்தான். எதை நீங்கள் அலச வேண்டாம், ஆராய வேண்டாம் என்று கட்டாயமாக சொல்லப்பட்டதோ அவைகளில் மண்டையை உடைத்துக் கொண்டு சமுதாயத்தை கூறு போட்டு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 4 மதுஹபுகள் தான் இஸ்லாத்தை குழப்பியது என்று குருட்டுத்தனமாக விளங்குகின்றது.
வீட்டுக்குள்ளே 40 பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள், ஊருக்குள்ளே 40 பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள், நாட்டில் 400 பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள். இயக்கங்கள் எல்லாம் குட்டி குட்டி இயக்கங்களாக பிரிந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதுவெல்லாம் தென்படவில்லையா? மாப்பிள்ளை கிட்ட ஒரு கொள்கை, பொண்டாட்டி கிட்ட ஒரு கொள்கை, குடும்பத்தை பிரிச்சு போட்டுட்டாங்க, வீட்டுக்குள்ளே பிரிச்சு போட்டுட்டாங்க. இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ இன்றும் சங்கையோடு காட்சி அளிக்கிறது. தலையை திறந்து ஓட்டு, மொட்டை தலையோட பரட்டத்தனமா மத்தவ மாதிரி ஆடி அணிஞ்சுக்கிட்டு ஏதோ காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து பயான் கேட்கிற கூட்டம் இது கிடையாது. பாருங்க, ஒழுக்கமாக, அதபாக, அமைதியாக. இதெல்லாம் என்ன ஒரு பெரியவங்களை நம்ம பின்பற்றுறதுனால தான். என்னுடைய எண்ணத்தில் எழுகின்ற உண்மையான ஆசை என்னவென்றால் எல்லா தரீக்காக்களையும் ஒருமையப்படுத்த வேண்டும். தரீக்காக்கள் ஒன்றியம் என்பது எமது நாட்டில் தலை தூக்கி நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தரீக்காக்கள் எல்லாம் பொய் என்று சொன்னால் எங்கட லைப்ரரிக்கு கிதாபெல்லாம் எத்தனையோ கொண்டு போய் கடல்ல போட வேண்டியதுதான்.